வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். NICL AO பிலிம்ஸோட ஷிஃப்ட் 1 முடிஞ்சிருக்கு. ஸோ எக்ஸாம் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேங்க் எக்ஸாம், இன்சூரன்ஸ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிராக் பண்ணணும்னா நம்மளோட ராயல் பாஸ் பேக்கேஜை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. CWJ50 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் வந்து 50% கிடைக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் ஓவராலாக எப்படி இருந்துச்சுன்னா மாடரேட்டாக தான் இருந்திருக்கு. நியர் டு IBS PO பிலிம்ஸ் அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆயிருக்கு, அடுத்து ரீசனிங் ஓப்பன் ஆயிருக்கு, அடுத்ததான் குவான்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் RC, க்ளோஸ் டெஸ்ட், வேர்ட் யூசேஜ், எரர் ஸ்பாட்டிங், வேர்ட் ஸ்வாப், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் இதுதான் வந்திருந்திருக்கு. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் பேஸ்டு பசில் கேட்டிருந்திருக்காங்க, சிலாயிசம் கேட்டிருந்திருக்காங்க, பேர்ஸ் ஆஃப் நம்பர் கேட்டிருந்திருக்காங்க, ஆர்டர் அண்ட் ரேங்கிங் கம்பேரிசன் பசில் இருக்கும்ல அதுல ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ல சம் ஆஃப் தம் ஃபேசிங் நார்த், சம் ஆஃப் தம் ஃபேசிங் சவுத் கேட்டிருந்திருக்காங்க. அன்னோன் பர்சன் லீனியர் அரேஞ்ச்மெண்ட் பேஸ்டு பசில் கேட்டிருந்திருக்காங்க. பாக்ஸ் பசில் கேட்டிருந்திருக்காங்க 9% வச்சு. அந்த மாதிரி ஃப்ளோர் பேஸ்டு பசில் கேட்டிருந்திருக்காங்க. ட்ரீ பேஸ் பண்ணி 5% வச்சு ட்ரீ பேஸ் பண்ணி கேட்டிருந்திருக்காங்க. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேஷன் ஒரு 8+ கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. 5 குவாட்ரட்டிக் கேட்டிருந்திருக்காங்க. கேஸ்ல DI கேட்டிருந்திருக்காங்க. டேபிள் DI மேல் ஃபீமேல் வச்சு கேட்டிருந்திருக்காங்க. DI பாத்தீங்கன்னா லைன் கிராஃப் வச்சு கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா வந்து எக்ஸாம்ல வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் வந்து ஈஸியா ஃபீல் பண்ணிருக்காங்க. அடுத்ததா குவான்ஸ் ஈஸியா ஃபீல் பண்ணிருக்காங்க. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் மாடரேட்டா இருந்திருக்கு. ஸோ தயவு செய்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த எக்ஸாமுக்குலாம் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ அப்போ நம்ம அந்த அளவு வந்து என்ன செய்யணும், அடுத்த எக்ஸாமுக்கு SBIக்குள்ள இருக்க ஹால் டிக்கெட் வேற அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? ஸோ நம்ம சேனல்ல வர செஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு காலையில 11 மணிக்கு நான் டமால் செஷன் நம்ம யூடியூப்ல வந்துருவேன். சரிங்களா? மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. குட் அட்டெம்ப்ட் எவ்வளவுன்னு ஓவரால் அனாலிசிஸ்ல சொல்றேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்து ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 23+ போட முடியும், 20+ போட முடியும் அப்படின்றதான் சொல்றாங்க. குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 23 to 27 சொல்றாங்க. இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா ஒரு 25+ போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து மக்கள் சொன்னதை வச்சு நான் சொல்றேன். ஸோ நான் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாத்தையும் அலசிட்டு ஓவரால் அனாலிசிஸ்ல உங்களுக்கு சொல்றேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஓவரால் ரிவ்யூ கொடுக்குறேன். அதுவரை வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜாக்சன்.